Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம இந்த டெக்னிக்கல் SEOல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google Analytics எப்படி நம்மளோட வெப்சைட்ல செட்டப் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த Google Analyticsோட இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் ஏன் இதை நம்மளோட வெப்சைட்ல நம்ம இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். First, what is Google Analytics? Yeah, Google Analytics is a free web analytics tool offered by Google to help you analyze your website traffic. ஓகேங்களா? ஸோ உங்களோட வெப்சைட்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க, அப்புறம் எங்க இருந்து அவங்க வந்திருக்காங்க, அப்புறம் இந்த பர்டிகுலர் பேஜ்ல அவங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்க, அவங்களுடைய ஜென்ரல், அப்புறம் எந்த கண்ட்ரில இருந்து வந்தாங்க, அப்புறம் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டூல் தான். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூலை பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 50 மில்லியன் வெப்சைட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் கோடை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கோடை நம்மளோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்ட் கோடை ஹெடர் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ வேர்ட்பிரஸ் அப்படின்னா நம்ம ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்ற ஒரு பிளகினை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்கிரிப்ட் கோடை நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கோடை வச்சு தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடை வச்சு தான் யூசரோட ஆக்டிவிட்டி அப்புறம் ஆட்ரிபியூட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஜ், ஜென்ரல், அப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டாலாம் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு யூசர் வந்து நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அந்த ட்ராக்கிங் கோட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த யூசரோட ஆக்டிவிட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களோட டோட்டல் ஆக்டிவிட்டியை கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஃபெச் ஆகி நம்மளோட கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து ஷோ ஆகும். ஸோ அங்க அவங்களோட ஏஜ், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸோ எந்த மாதிரியான டேட்டாலாம் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா அக்வசிஷன் டேட்டா. ஸோ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான். ஓகேங்களா? ஏஜ், ஜென்ரல், அப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்வசிஷன் டேட்டாவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க எங்கேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அது சோஷியல் மீடியா டிராஃபிக்ல வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஒரு வெப்சைட்ல நீங்கள் பேக்லிங்க் பண்ணி அங்கேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். அப்புறம் ஆர்கானிக்கா சர்ச் இன்ஜின்லேருந்து நம்மளோட வெப்சைட் வந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த அக்வசிஷன் டேட்டாவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களோட ஏஜ் என்ன, அப்புறம் அவங்கள மேலா ஃபீமேலா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இது எல்லாமே நம்ம டெமோகிராபிக் செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிஹேவியர் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இங்க நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர் எவ்வளோ நேரம் நம்மளோட வெப்சைட்ல இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க எந்த பேஜுக்கு நம்மளோட வெப்சைட்ல வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் லாஸ்டா எந்த பேஜுக்கு போயிட்டு அவங்க வெளியே போனாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்வே அப்படின்னா ஒரு யூசரோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி ரெக்கார்டு தான். ஓகேங்களா? ஸோ ஒரு யூசர் வந்து பர்டிகுலரா எந்த பேஜ்ல லேண்ட் ஆனாங்க, அப்புறம் அவங்க உங்களோட வெப்சைட்ல இருக்க எத்தனை பேஜுக்கு டிராவல் ஆனாங்க, அப்புறம் லாஸ்டா போய் எந்த பேஜில் வெளியே வந்தாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல் தான் இது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேஜுக்கு போயிருக்காங்க, வெப் டெவலப்மெண்ட் பேஜ்ல இருந்து ஒரு லோகோ டிசைன் பேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை தான் நம்ம இந்த பாத்வேல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இன்னுமே நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி நம்மளோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு தேடுங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் தேடின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் சேம் அக்கௌண்ட்லேயே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணாலும் சேம் இதே ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட வெப்சைட்டோட நேம் இங்கே தர வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா blog.unbrowse.in. ஸோ நீங்கள் அதுவும் கொடுக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் blog அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ blog அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா செக் பாக்ஸுமே நீங்க அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே ரெக்கமெண்டட் தான். ஸோ ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருக்கிற 3 ஆப்ஷன்ல ஒன்னு நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட். ஓகேங்களா? நீங்க வெறும் வெப்சைட் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்ல என்னோட அப்ளிகேஷனை நான் ட்ராக் பண்ணும் அப்படின்னும் போது நீங்க ஆப்பை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னோட ஆப் பிளஸ் வெப் பேஸ்ல இருக்கு அப்படின்னும் போது நீங்க தேர்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். என்னோட கேஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை சூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ என்னோட வந்து பேசிக்கா ஒரு வெப்சைட் தான். ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களோட வெப்சைட் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் நேம் முன்னாடி கொடுத்த மாதிரியே தான் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பிளாக் டாட் அன்ப்ராஜ் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ பிளாக் டாட் அன்ப்ராஜ்னு என்னோட நேமை நான் கொடுத்துருக்கேன், வெப்சைட் நேம். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் SSL இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா HTTPS கொடுங்க. இல்லை நீங்கள் SSL இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா HTTP கொடுங்க. ஓகேங்களா? இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டொமைனோட URL நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட டொமைன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா blog.unbrowse.in. ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு உங்களோட அனலிட்டிக்ஸில் போடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் HTTPS எல்லாம் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களோட டொமைன் நேம் மட்டும் எக்ஸாக்டாக கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. இன்கேஸ் எதுவும் மேட்ச் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதர் கிளிக் பண்ணிக்காங்க. அடுத்து நம்மளுடைய கண்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக யுனைடெட் கிங்டம்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்தியா சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்தியான்னு டைப் பண்ணி இந்தியா செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட்னு கொடுங்க. கிரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஐ அக்ரின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணலாம், இல்லை எந்த நீங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணாலும் அங்கே சேம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டு நீங்கள் 2 செக் பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அக்ரின்னு கொடுங்க. ஸோ நம்மளோட ட்ராக்கிங் கோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ராக்கிங் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, குளோபல் சைட் டேக் அப்படின்னு. ஸோ இந்த கோடை தான் நம்மளோட வெப்சைட்ல நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட கோடிங்க்கு போங்க. ஸோ நான் என்னோட வெப்சைட் கோட் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர் செக்ஷனுக்குள்ள நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட கோடை நான் வந்து ஹெடர் செக்ஷனுக்குள்ள நான் போடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ராக்கிங் கோட். ஸோ உங்களோட வெப்சைட் வந்து ஒரு 10 பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 பேஜ்லையுமே இந்த கோடை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஆனால் வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஹெடரில் போட்டால் போதும், அது எல்லா பேஜுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா உங்களுடைய எல்லா பேஜ்லையுமே நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹோஸ்டிங் பேனலில் இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நீங்கள் இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இன்டிகிரேட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வேர்ட்பிரஸ்ல எப்படி நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்னோட டேஷ்போர்ட் போகிறேன். ஸோ இதுதான் என்னோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? வேர்ட்பிரஸோடது. நம்ம ஆல்ரெடி கூகுள் சர்ச் கன்சோலில் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பிளகின் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இன்சர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சேம் அதே பிளகினை யூஸ் பண்ணி தான் நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஹெடர் செக்ஷனில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே நம்மளுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுக்க வேண்டியது தான். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து இன்டிகிரேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய அனாலிட்டிக்ஸ் போங்க. ஸோ ஒன்ஸ் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஹோம் போங்க. ஹோம் போனீங்க அப்படின்னா ஆக்டிவ் யூசர் பார்த்தீங்க அப்படின்னா 0 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை உங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் லேண்டிங் பேஜுக்கு போங்க. லேண்டிங் பேஜ் போயிட்டு ஒரு டைம் கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கோடை வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அனாலிட்டிக்ஸ் போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேண்டிங் பேஜில் ஒரு ஆக்டிவ் யூசர் காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் வேற ஒரு பேஜுக்கு நான் போகிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த அலோ வேர்ல்ட் அப்படின்ற பேஜுக்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ளே நான் இருக்கேன். இப்போ அனாலிட்டிக்ஸ் போவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ளே ஒரு ஆக்டிவ் யூசர் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ராக்கிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த யூசர் வந்து எவ்வளோ நேரம் இந்த பேஜில் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லை, நான் எப்படி இந்த அனாலிட்டிக்ஸை வந்து நான் தெரிஞ்சுக்கிறது, எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எங்கிட்ட எந்த டொமைனுமே இல்லை, நான் எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறது இந்த அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அப்போ கூகுள் ஒரு ஆப்ஷன் தராங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆக்சஸ் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள் வந்து உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் அவங்களுடைய எல்லா பேஜஸுமே இருக்கும். நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த அனாலிட்டிக்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு வெப்சைட்டில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்குமோ அது எல்லாமே இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு வெப்சைட்டில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் போனீங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவ் யூசர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து நீங்கள் ஒரு பேசிக் டெமோ பர்பஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்புறம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.